அண்மை செய்தி. சென்னை திருவான்மையூரில் சாலை மேம்பால பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை சாலை மேம்பால பணி துவக்க விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சாலை மேம்பால திட்டத்திற்காக அடிக்கல் நாட்டியிருக்கிறார். சாலை மேம்பாட்ட பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவான்மையூரில் நடைபெற்று வரக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை கட்டப்பட உள்ள சாலை மேம்பால பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணியை தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். பாலம் அமைக்கப்பட்டவுடன் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து காணொலி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்ட திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை அமைக்கப்படும் சாலை மேம்பாலமானது எவ்வாறு இருக்கும் என்பது குறித்த ஒரு காணொலியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த சாலை மேம்பாலம் அமைக்கப்படும் பட்சத்தில் போக்குவரத்து நெரிசல் எந்த அளவுக்கு குறையும், அதனுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கும், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை சாலை மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டி அந்த காணொலியை பார்வைத்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் 4 வழி சாலைகள் மற்றும் விரைவு சாலைகள் உள்ளிட்ட முக்கிய சாலை உட்கட்டமைப்பு திட்டங்களை பொது தனியார் பங்களிப்பு மூலம் செயல்படுத்த 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சரால் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்டது. 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் விதமாக சென்னை நகரின் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மையூரில் இருந்து உத்தண்டி வரை 4 வழித்தட சாலை மேம்பாலம் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மூலம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை சுமார் 13.30 கிலோமீட்டர் நிலத்திற்கு 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இந்த இருவழி போக்குவரத்திற்காக 17.25 மீட்டர் அகலத்துடன் 5.5 மீட்டர் உயரத்தில் 4 வழித்தட சாலை மேம்பாலம் முழு நீளத்தில் அமைக்கப்பட இருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் திருவான்மையூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம், நீலாங்கரை மற்றும் அக்கரை போன்ற இடங்களில் இருந்து மேலேறும் மற்றும் கீழிறங்கும் சாய்வு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அக்கரை, நீலாங்கரை மற்றும் லேட்டஸ்ட் பிரிட்ஜ் சாலை போன்ற முக்கிய சந்திப்புகள் மேம்படுத்துவதுடன் சில பகுதிகளில் தற்போதுள்ள சாலைகள் 6 வழி சாலைகளாகவும் அகலப்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த திட்டம் நிறைவேறுவதன் மூலம் கிழக்கு கடற்கரை சாலையில் நிலவக்கூடிய போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைவதோடு சென்னை மாநகர மக்களுக்கு பாதுகாப்பான, விரைவான மற்றும் வசதியான பயணம் உறுதி செய்யவும் வழிவகுக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தான் திருவான்மையூர் முதல் உத்தண்டி வரை சாலை மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.